ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோவில் 10 சமையல் குறிப்பு இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்ன டிப்ஸ்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காஃபி பவுடர் வச்சுருப்போங்க. வெளியே வச்சா கட்டி பிடிச்சிரும் அப்படிங்கிறக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். அப்படி இருந்தால் கூட நிறையா டைம் இது போல் கட்டி ஆயிரும். கேப் ஓப்பனே பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நீர்த்து போயிடுறங்காட்டி ஓப்பன் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு ஆயிருங்க. 1/4 கிலோ பேக்கெட் கூட இது மாதிரி சீக்கிரமே கட்டி போடுறங்காட்டி கெட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிப் இருக்குங்க. இது மாதிரி காஃபி பவுடர் போட்டு வைக்கிற கிளாஸ் கண்டெய்னரில் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் போட்டு வைங்க. ரெகுலராக இது மாதிரி காஃபி பவுடர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்பதம் அதிகமாக ஆகாமல் கெடாமல் ரொம்ப நாள் வருங்க. இன்னும் இந்த வெள்ளை மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர் ஏர்டைட் ஜாராக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்க. இதில் கட்டிப்படாமல் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா மிளகாயை போட்டு வைப்போம். ஆனால் மிளகாய் தூள்லேயே இது போல் கட்டி பூச்சி பிடிச்சிரும். அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க. இது பாருங்கள், ஸ்டோர் பண்ணி 1 month தான் இருக்கும். அதுக்குள்ளே இது போல் கட்டிப்பட்டுருச்சு. இதை இப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா 2-3 நாள்லேயே வண்டு பூச்சியெல்லாம் வந்துடுங்க. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொடி உப்பு இருக்கும் இல்லைங்க, அதை இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அது பூச்சியே வராதுங்க. நம்ம பச்சை மாங்காய்லாம் போட்டுக்கிறதுக்கு முளபடி உப்பு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ இருக்கோ அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இது போல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது மிளகாய் தூளுக்கு மட்டும் இல்லை, சாம்பார் தூள், ரசப்பொடி எது அரைச்சிங்கனாலும் இது போல் உப்பை கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே பூச்சி இதெல்லாம் வந்துடாதுங்க. ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மிளகாய் தூளோட அளவை பொறுத்து நீங்கள் உப்பு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை வச்சு தாங்க. அது முக்கியமாக அந்த வெய்ய காலத்தில் வாழைப்பழ சீப் வாங்கிட்டு வந்தோம்னா 1 நாள் 2 நாள்லேயே எல்லாமே கருத்து போய் வீணாக போயிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த மெத்தடு. நீங்கள் ஒரு சீப்பு பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பாதி பழத்தை எடுத்து இது போல் செஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. இதை நம்ம காம்பு பகுதியில் இது போல் விராப் பண்ண போகிறோம். இது போல் காம்பு பகுதி இப்படி விராப் பண்ணுறது மூலமாக கொஞ்சமாக பழுக்கிறத நம்ம ஸ்லோ பண்ணலாங்க. ஸோ ஒரே நாளில் எல்லா சீப்பும் அப்படியே ஃபுல்லாக பழுத்துறாமல் நம்ம கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்குங்க. ஸோ நோ வேஸ்டேஜ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை கடையில் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு பட்டாணி வாங்கி ஊற வைக்கிறத விட இது போல் காயாக கிடைக்கிறப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவோங்க. இந்த வீக் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ணாமல் விட்டுட்டேன். அதோட விளைவு பாருங்கள், 5 நாள்லேயே இந்த அளவுக்கு கருத்து வீணாக போச்சு. இது மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஈஸியான டிப் தாங்க. இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது போல் காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இது போல் பட்டாணிலாம் அந்த காயிலேருந்து எடுத்துருங்க. நம்ம அந்த ஃப்ரோசன் பட்டாணியை விட இது போல் காயாக வாங்கிட்டு வர பட்டாணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. வேகிறதுமே சீக்கிரமாக வெந்துடும். தொல்லியோடு வச்சுருந்தா தான் சீக்கிரம் கெட்டு போயிடும். இது போல் பட்டாணியை தனியாக எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி ஜாரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வருங்க. 1 மந்த்துக்கு மேலேயே வரும். அதுவும் இல்லாமல் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 3 months வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரீசரில் வச்சுருந்து எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு 1 hourக்கு முன்னாடி எடுத்து சுடுதண்ணியில் போட்டாலே போதும். இந்த நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடும். நமக்கு சமைக்கிறது ஈஸியாக இருக்குங்க. அதோட சத்துக்களும் குறையாமல் இருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு மணியும் சரி பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். சீசன் அப்போ இந்த பட்டாணிக்காய் ரேட் கம்மியாக கிடைக்கும் போது நான் இது போல் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணலான் இருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இப்போ செராமிக் ஜார் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பொருளாயிருச்சு. எல்லாருமே வீட்டில் உப்பு, புளி, மிளகாயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அதிகமாக செராமிக் ஜார் தாங்க பயன்படுத்துகிறோம். எல்லா மூடிலையுமே பார்த்திங்கன்னா இது போல் பால் மாதிரி இருக்கும். நம்ம சமைக்கும் போது கையில் எண்ணெய், வேர்வை இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பால் மாதிரி அந்த லிட்டை பிடிச்சி தூக்கும் போது கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தாங்க இது ஒரு ஈஸியான ஹேக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த பால் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே நம்ம மாட்டி விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த லிட்டு தூக்கும் போதும் க்ரிப்பாக பிடிச்சிக்கலாங்க. ஒரு தடவை கூட நமக்கு மிஸ் ஆகாது. நிறைய பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜார் நல்ல கண்டிஷனில் இருக்கும். பட் மூடியை சீக்கிரமே உடைச்சிருவாங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா உடையாமல் பார்த்துக்கலாங்க. இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இல்லை சிக்கன் மட்டன்லாம் செய்யும் போது பூண்டெல்லாம் அதிகமாக தேவைப்படுங்க. அதப்போ நம்ம பூராமே கையில் உரிக்கும் போது கையே நமக்கு எரிச்சல் வந்துடும். அந்த மாதிரி கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான டிப் தாங்க நான் சொல்ல போகிறேன். இது சுடுதண்ணி, கை பொறுக்கிறத விட கொஞ்சம் அதிகமான சூட்டோடு இருக்கிற தண்ணி தாங்க. இதுக்குள்ளே இது போல் பூண்டு புல்லை தனித்தனியாக எடுத்துகிட்டு உள்ளே ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் மட்டும் இதை நான் அப்படியே விட்டுற போகிறேன்.
இது போல் சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறதுனால பூண்டு வந்து வெந்து போயிருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, அப்படியே தாங்க இருக்கும். சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு சோக் பண்ணதுனால எதுவுமே ஆகாது. தோல் மட்டும்தான் ஷ்ரிங்க் ஆகுங்க. இந்த அளவுக்கு தோல் வந்து நல்லா சுருக்கமானது நமக்கே தெரியும் 6 நிமிஷத்துலேயே. இப்போ பாருங்கள், நான் ஒத்த கையில் நான் ட்ரைபாட் இல்லைங்காட்டி ஒரே கையில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே தொளித்தேன். பட் ஒரு கையிலேயே ஈஸியாக தொப்பை வந்து விட்டு வந்துருச்சு. எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 1 கிலோ பூண்டாக இருந்தாலும் 5 நிமிஷத்தில் தொளிச்சு முடிச்சிடலாங்க. நான் வந்து 1 வீக் தேவையான பூண்டை வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இது போல் சுடுதண்ணியில் சோக் பண்ணது பூண்டை வந்து ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டோர் பண்ணலாங்க. உள்ளே இருக்கிற பூண்டு பல் வந்து கொஞ்சம் கூட அது எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ 1 வீக் வரைக்கும் இது போல் ஏர்டைட் ஜாரில் போட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டைமும் ரொம்பவே மிச்சமாகுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கல்லுப்பை நம்ம செராமிக் ஜார்லேயே போட்டு வச்சாலும் பெரிய தலைவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் நீர் விட்டு வந்துடுங்க. சைட்லலாம் உப்பு நீர்த்து போன மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். அடியிலலாம் வந்து ஃபுல்லாக தண்ணியாட்டவே ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் தேங்காய் மூடி இருக்குல்லங்க, அதனால நான் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. உப்பு ஸ்டோர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பீஸாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதுலேருந்து வர தண்ணி வந்து இந்த சிரட்டை வந்து உறிஞ்சிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நீர்த்த மாதிரி ஆகாமல் இருக்கும். மிளகாயும் பயன்படுத்தலாம், இது போல் தேங்காய் மூடியும் பயன்படுத்தலாங்க. நான் அதிகமாக இது போல் தேங்காய் மூடி தாங்க பயன்படுத்துவேன். அப்போ தான் நீர்த்து போகிறது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. இது போல் உப்பு நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தெரிஞ்சாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கும் சரி, படிக்கிற மற்றவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பருப்புலாம் வந்து பூச்சி வருது. மெயினாக அந்த பாசி பருப்பில் தாங்க சீக்கிரமே பூச்சி வந்துடும். நம்ம என்ன பருப்பு வகை வாங்கினாலும் சரி, வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பச்சை பருப்பு, பாசி பருப்பு, துவரம் பருப்பு எதா வேணாலும் இருக்கலாம். முக்கியமாக வெள்ளரவை இது மாதிரி பொருள்லாம் வாங்கி வைக்கும்போது கொஞ்சமாக இது போகிற ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. நிறமாற அளவுக்கு வறுக்கக்கூடாது, லைட்டாக சூடு ஏற அளவுக்கு வறுத்தாவே போதுங்க. இதை வறுத்துட்டு முக்கியமாக வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஸ்டோர் பண்ணணுங்க. நம்ம பணமாக எடுத்து சேவ் பண்ணாதான் சேவிங்ஸ்னு கிடையாதுங்க. இது போல் வேஸ்டேஜ் ஆகிறதையும் குறைச்சாலுமே அது ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ எதையுமே பார்த்து நீங்கள் வேஸ்டேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலைங்க. வாசனை வர அளவுக்கு நான் வறுக்கல. லைட்டாக சூடு ஏறினதும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைக்க போகிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் வந்து நான் எப்போது ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்க போகிறேங்க. பருப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணும்போது தாங்க நினச்சேன், ரொம்ப நாளாக இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ரிமூவ் பண்ணாமையே விட்டுருந்தேன். இது மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு டிப் தான். இது போல் ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே ஃப்ளேமில் வந்து லைட்டாக சூடு பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாத்திரம் வாங்கி, இருந்தாலுமே வந்து ஈஸியாக டக்குன்னு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டிப் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே தாங்க இதையும் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். இது போல் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சோப் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பசையாட்டு இருக்கிற அதுவும் போயிடும். ஸோ புதுசு மாதிரி இருக்கும் பாத்திரம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டில் சமையலுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்க. இது போல் பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை கிளாஸ் கண்டெய்னரில் இப்போ நிறைய பேர் ஸ்டோர் பண்ணுறோம், அது மாதிரி ஸ்டோர் பண்ணாலும் சரி. குறிப்பாக வந்து கடலை எண்ணெயில் தாங்க கசடு அதிகமாக வந்து சேர்ந்துடும். அடியில் வந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்கும். அது போல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப் தான். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காம்பு எடுத்துகிட்டு இது போல் நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிடணுங்க. கொஞ்சம் கூட அதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கும்போது இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே கசடு ஃபார்ம் ஆகாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இன்னொரு டிப் கூட இதுக்காக ஷேர் பண்ணியிருப்பேன். 2-3 மிளகை வந்து உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் கசடு ஃபார்ம் ஆகாதுங்க. இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் பண்ணும்போது வீட்டில் ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா இது போல் 2-3 ஏலக்காயை கொட்டி அப்படியே அந்த ஸ்வீட்குள்ளே போட்டுருவேன். அது போல் போடும்போது தொப்பை வந்து வாய்க்கு வந்துச்சு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுங்க. ஏலக்காயில் அந்த மனம் இருக்கிறது வந்து தனியாக அந்த சீட்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து அதை க்ரஷ் பண்ணி நீங்கள் ஸ்வீட்குள்ளே ஆட் பண்ணாலே போதும். நல்ல ஒரு மனமும் ஃப்ளேவர் இருக்கும். இது போல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தொல்லியை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக டீ தூள் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நல்லா டீக்கு வந்து ஒரு தனி ஏலக்காய் ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ஃப்ளேவர் வந்து அதில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்லா சேஞ்ச் தெரியும். நம்ம வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போகிற பொருள் கூட எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புதுசாகவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போல் கிச்சனில் யூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் டிப்ஸ் அப்படின்னு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.